குருப்யோ நமஹ நமோ நமஹ. வெல்கம் டு செஷன் 4, 4வது செஷன். லலிதா திரிஷதி. ரொம்ப ஆனந்தமாக இருப்பேங்கன்னு நம்புகிறேன். கொடுத்து வச்சுருக்கேங்க, அதனால தான் இந்த இதில் பயணிக்க முடியறது. இது சத்தியம், யார்கிட்ட கூட கேளுங்க. லலிதா திரிஷதியில் பயணிக்கணும்னாக்க கண்டிப்பாக அம்பாளோட கிரேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இதில் பயணிக்க முடியாது. இது தொடர்ந்து அது 4வது செஷன் பயணிக்கலைன்னா கண்டிப்பாக இருக்கும். முதல் நாம் என்ன பார்த்தோம், ககார ரூபாயை நமஹா அப்படின்னு பார்த்தோம். முதல்ல 20 எல்லாமே காலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ககார ரூபாய நமஹானா அதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? படைத்தல், காத்தல், அப்புறம் இம்மார்டாலிட்டி, எப்பொழுதும் இருக்கிறது, ஆனந்தமாக இருப்பதுன்னு கக்காரத்துக்கு பார்த்தோம். 21லேருந்து 40 வரை ஏகார ரூபம். ஏகாரம்னு என்ன சொன்னால் அப்சல்யூட் ட்ரூத்னு பார்த்தோம். அப்புறம் 61வது நாமம் ஈகார ரூபம், சக்தி ரூபமாக இருக்கிறவங்க பார்த்தோம். இப்போ 61லேருந்து 80 வரை 41லேருந்து 60 வரை முதல்ல 1ஆவதுல ககார ரூபா, 21ஆவதுல ஏகார ரூபா, 40ல் ஈகார ரூபா. ஸோ 1லேருந்து 20 வரை எல்லாமே லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கும் நாமாவளி. 21லேருந்து 40 வரை எல்லாம் ஏகாரத்தில் ஆரம்பிக்கும். 41லேருந்து 60 வரை எல்லாமே ஈகாரத்தில் ஆரம்பிக்கும். இப்போ 61லேருந்து 80 வரை எல்லாமே லகாரத்தில் ஆரம்பிக்கும், லால் ஆரம்பிக்கும். இப்போ லகார ரூபாயை நமஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லகார ரூபாயை நமஹா. லகாரம்னா என்னாக்கா வேவ்ஸ், அலைகள். எப்படி, என்ன அலைகள்? ஞான அலை. waves which initiates wisdom. ஞானத்தை கொடுக்கக்கூடிய அலைகளாக இருப்பவள். 62 ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாயை நமஹா. லலிதாயை நமஹா. அழகாக இருப்பவள், திரிபுர சுந்தரின்னு கூட போடு, நல்லா விளையாட்டுத்தன்மை உடையவள். அப்புறம் 63 ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நமஹா. இப்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இருக்கு இல்லையா, ஹ்ரீம் தான் அம்பாள். அதுக்கு எதுக்கு ரெண்டு பீஜ, அதுக்கு முந்தினிலும் பின்னால் உள்ள பீஜ மந்திரம் என்னது? ஐமும் ஸ்ரீமும். ஐம் சரஸ்வதியோட பீஜ மந்திரம், ஸ்ரீம் லக்ஷ்மியோடு. ஸோ லக்ஷ்மி சரஸ்வதியினால் சேவிக்கப்படுபவள், சர்வ் பண்ணப்படுபவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லாக்கின்யை நமஹா. லாக்கின்யைனா வருத்தமே இல்லாமல் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவள் ஆனந்த ஸ்வரூபம். அப்போது கம்னாக்கா கம்ங்கிறது கம்ங்கிறது ஹாப்பினஸ். கம் அப்படின்னா கிரீஃப். சரியா? லம்னு பார்த்தோம்னா டெசல்யூஷன். அப்போ லம் அகம் அப்படின்னு வந்துச்சுன்னா லாக்கின்னிக்கு எப்படி வருதுன்னா லம் அகம்னு வந்துடுதுன்னா அவள் தான் பிரம்மன், அவளுக்கு சாரோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லாக்கினின்னா என்ன அர்த்தம்? லாக்கினின்னா பிரம்மன், ஆனந்த ஸ்வரூபம் உடையவள், கவலையே இல்லாமல், வருத்தமே இல்லாமல், சாரோவே இல்லாமல், கிரீஃபே இல்லாமல் இருப்பவள். லாக்கினிக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, ப்ரிசைடிங் டெய்டி ஆஃப் மணிப்பூர சக்கரா. மணிப்பூர சக்கராக்கு அவள் தான் தேவதை. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லல நா ரூபாயை நமஹா. பெண் உருவத்தில் இருப்பவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லசத் தாடிம பாட்டலாயை நமஹா. ஷி ஹாஸ் த லஸ்டர் ஆஃப் போமோகிரானட் ஃப்ளவர். அப்படியே போமோகிரானட் மாதிரி அப்படியே திகதகதனா மினுமுப்பள். பாட்டலானா அந்த சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்த கலராக உள்ளது. அப்புறம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலந்திகா லசத் பாலாயை நமஹா. லசத்னா மின்மருது, ஷைன் அடிக்கிறது. ஃபோர்வர்டில் நல்ல ஆர்னமெண்ட் போட்டுட்டு அப்படியே ஷைன் அடிச்சுட்டுருக்காவ. லலந்திகா லசத் பாலாயை நமஹா. லலந்திகானா இந்த ஆர்னமெண்ட், நெத்தியில் போட்டுக்கிற ஆர்னமெண்ட்டு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலாட்ட நயன அர்ச்சிதாயே நமஹா. லலாட்ட நயனா நெத்திக்கண்ணுன்னு அர்த்தம். நயனம்னா கண்ணு, லலாட்டத்தில் நெத்திக்கண்ணு. நெத்திக்கண்ணுனால் உடையவர்களால் பூஜிக்கப்படுவள்னா யார்? சிவனால் பூஜிக்கப்படுபவள். அப்புறம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. இவளை யாரெல்லாம் பூஜிக்கிறான்னா, யாரெல்லாம் மென்டலாக காமாக இருக்காளோ,
அவளுக்கு மென்டல் காம்னஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் ஐடியா. இதெல்லாம் கமெண்ட்ரிலேருந்து படிக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். கேச்சரி முத்ரான்னு தெரியும், நிறைய யோகிகள்லாம் தெரியும், யோகா கிளாஸ் சொல்லுவோம். கேச்சரி முத்ரான்னா இந்த நாக்கை மடக்கி, இந்த நுனி இருக்குல்ல, நாக்கை முடுக்கி தொண்டையோட உள்ள போய் தொடணும். அது என்ன செய்வாங்க, அந்த கீழ் நாக்கில் தொடரங்கிறதுக்காண்டி கட் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக நாக்கு மடங்கி தொண்டையில் போய் தொடும், நுனி நாக்கு வந்து தொண்டையில் போய் தொடும். நான் வந்து பிராணிக் ஹீலிங் படிக்கும்போது எல்லாரும் பேசின்றதா டீச்சர் என்னமா சொல்லுவா, கேச்சரி முத்ரா இறங்கோ அப்படின்ட்டுருவா. கேச்சரி முத்ரா இருந்தாக்கா பேச முடியாது அந்த முத்ராவில் இருந்தால். அப்போ என்ன ஆகும், பேசாமல் இருந்தாலே காம்னஸ் வந்துடும். கேச்சரி முத்ரா வச்சுண்டு கண்ணை முடி பார்த்துட்டு என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த 2 கண்ணையும் மேலே கொண்டு போய் இந்த நெத்தி பொட்டில் கொண்டு வச்சுக்கணும், உள்ளுக்குள்ளேயே. அங்கே ஒரு ஒளியை கூட பார்க்கலாம். இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன், கேச்சரி முத்ரா பண்ணிட்டுருக்கேன். அதை நாக்கை மடக்கிறேன், மேலே கொண்டு போய் வைக்கிறேன், கண்டை திறந்துன்னு பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா மைண்டு காம் ஆகும், உள்ளுக்குள்ளே உள்முகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி யோகிகளால் தியானிக்கப்படுபவள், சிவனால் தியானிக்கப்படுபவள் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, இன்னும் நிறைய. அதுக்கு தான் குருமுகமாக கற்றுக்கிறது இம்பார்ட்டண்ட். இது ஏன்னா தப்பு கிப்பாக பண்ணக்கூடாது. கரெக்டாக பயத்துக்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, இதை வந்து தப்பாக பண்ணிடுவோமா. இது அம்பாள், அம்மா தப்பு பண்ணி நம்மளை தண்டிக்கிறதுக்காண்டி இதை கொடுக்கல. நம்மளை வந்து நல்ல வழியில் கொண்டு போய் ஆத்ம ஞானம் அடையிறதுக்காண்டி கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணினா தானே பலன் கிடைக்கும். தப்பாக பண்ணி தண்டனை கிடைக்கும்லாம் கிடையாது. அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு தான் ஒரு குருமுகமாக போக சொல்கிறதே தவிர தண்டனை கிடைக்கும் அப்படி இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து ஒரு குருமுகமாக இருந்து இதோட பலனை கரெக்டான ஆட்கள் மூலமாக கற்றுட்டோம்னா அது கரெக்டான பலன். எவ்வளோ டைம் கொடுக்குறோம், எனர்ஜி கொடுக்குறோம், அதுக்கு பலன் கிடைக்கணுமா வேண்டாமா? ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, இது தப்பாக பண்ணினா அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தன் அப்படி பண்ணி இப்படி ஆகிடுத்தேன். அதெல்லாம் இல்லை. அம்பாள்லாம் அதை அப்படி பண்ண மாட்டேன். உங்களுடைய டெடிக்கேஷன், உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் மூலமாக அந்த காரியத்தை பண்ணுவாள். ஏன்னா நீங்கள் இதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்து 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, கண்டிப்பாக பண்ணுவோம். இதை மிஸ்யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு எதாவது கெடுதல் நினைக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு தக்கன அம்பாளே இல்லை, நம்ம மனசே பண்ணிடும். கெடுவான் கேடு நினைப்பான்ல, நம்ம மனசே அதை பண்ணிடும். சரி, 69. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷண உஜ்வல திவ்ய அங்கை நமகா. அவளுடைய உடம்பு எப்படி இருக்குனாக்க அப்படியே ஜொலிக்கிறது, நிறைய சைன்கள்லாம் இருக்குது. அவளுடைய உருவம் வந்து ரொம்ப பியூர், சுத்தமான பியூர், ஆஸ்பீஷியஸ், மங்களகரமானது, பிரகாசமானது, டிஸ்டிங்க்ட் சைன் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? சச்சித் ஆனந்தம், அந்த வந்து சொரூபமாக இருக்குது. அவளோட சொரூபமே சச்சித் ஆனந்தம். அவளுடைய தடஸ்தம்னா என்னது? தடஸ்தம்னாக்க சிருஷ்டி சிதி லயம் பண்ணுறது இல்லையா. அப்போ இந்த மாதிரி பண்ணுற சக்தியும் இருக்குது. அவளோட சொரூபம் பிரம்மஸ்வரூபம் சச்சிதானமும் இருக்குது. அப்படியே ஷைன் பண்ணிட்டு இருக்காவ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷகோடி அண்ட நாயிகாயே நமகா. நாயிகானா தலைவி. லட்சங்கோடி அண்டங்களுக்கு, யூனிவர்சஸுக்கு தலைவியாக இருக்கிறவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்ய அர்த்தாயை நமகா. எல்லா மகாவாக்கியங்களுக்கும் அர்த்தமாய் இருப்பவள். இம்ப்ளைடு மீனிங். லக்ஷணார்த்தம் வாங்காது, லக்ஷியார்த்தம், சாரி லக்ஷியார்த்தம் வாங்க. லக்ஷியார்த்தம்னா இம்ப்ளைடு மீனிங். அது என்ன சொல்ல வருது? தத்துவமசினாக்க டைரக்ட் மீனிங் எடுத்துக்கூடாது. அது என்ன சொல்ல விரும்புகிறதுங்கிறத அது அவதான், அம்பாள் தான். அந்த மீனிங்கே அம்பாள் தான். 4 மகா வாக்கியம் இருக்குது இல்லையா, மெயினாக நிறைய மகா வாக்கியம் இருக்குது, நூற்றுக்கணக்கான மகா வாக்கியம் இருக்குது. ஆனால் 4 மகா வாக்கியம் ஒவ்வொரு வேதத்துக்கும் எடுத்துட்டுருப்பா. என்னெல்லாம் 4 மகா வாக்கியம்னு பார்த்தாக்க, அயம் ஆத்மா பிரம்மா, இந்த ஆத்மா தான் பிரம்மா, ஆத்மாவும் பிரம்மவும் வேறு வேறு இல்லை, ஐடென்டிஃபிகேஷன். 2வது வந்து குரு என்ன சொல்லுவார்? தத்துவம் அசி, அந்த பிரம்மா நீ தான், அந்த பிரம்மா நீ தான். அதை புரிஞ்சுட்டு கேட்டுன்னு அந்த சிஷ்யன் உடனே என்ன செய்வான்? அவன் உணர்வான். என்ன உணர்வான்? அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மன். அப்புறம் என்ன? அப்புறம் பிரஜானம் பிரம்மா, அறிவுதான், இந்த அறிவுதான் பிரம்மா, அறிவுதான்.
ஒரு அறிவு தானே. இந்த பிரம்மாங்கிறது எனது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது இது அறிந்து கொள்ளுதல். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸர் ஒன்று வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன்று வேணும், எக்ஸ்பீரியன்ஸிங் ஒன்று, திருப்பூட்டிலாம் வந்துடும். இது ஞானந்தம். ஞானிகளுக்கும் இந்த உலகம் இருக்கும், ஞானிகளுக்கும் பசிக்கும், ஞானிகளுக்கும் தண்ணி எடுக்கும். ஆனால் இந்த ஞானிகள் புரிஞ்சு கொள்ளுப்பாங்க இதெல்லாம் மித்தியா தான், எல்லாமே நான் பிரம்மன் தான், அதில் உள்ள அப்பியரன்சஸ் தான், எல்லாமே நீர் தான், கடல் அலையலெல்லாம் அப்பியரன்ஸ் தான், இருப்பது ஒன்று, அது என்னது நீர் தான், அது தோன்றுவது நிறைய வகை தோன்றும். ட்ரீமில் என்னெல்லாம் தோன்றுறது இருக்கிறது அந்த ட்ரீம் மைண்டு தான், அது என்னெல்லாம் தோன்றுறது, பறக்கிற மாதிரி இருக்குது, இப்போ மக்கியங்கள்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த மாதிரி இருப்பது கான்ஷியஸ்னஸ் தான், அது பலவிதமாக தோன்றுகிறது. இந்த மகா வாக்கியத்துக்கு அர்த்தம் அவள் தான். இதில் பாருங்கள், இந்த மகா வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுட்டேன்னாக்க, அயம் ஆத்மா பிரத்மாங்கும்போது அயம்ங்கும்போது இங்கேன்னு வருது, திஸ் க்ளோஸாக காட்டுறது, க்ளோஸாக இருக்கிறது எனக்கே புரியறதுக்கு ஈஸி, பிரத்யக்ஷமாக இருக்கிறதுனால அயம் அப்படின்னு. அங்கே வேர்டு அயம்னு யூஸ். திஸ் ஆத்மா இஸ் பிரம்மன் அப்படிங்கும்போது வெரி க்ளோஸ், ஸோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த குரு என்ன சொல்கிறார், அந்த ஆத்மா அயம் ஆத்மா பிரம்மா, அந்த பிரம்மன்கிறல அது நீதான்ப்பா அப்படிங்கிறது. அது வேற எங்கே, இது நீதான் அப்படிங்கிற சொல்லணும்ல, இது இருக்குங்கிறது இருக்குது. அது யார் அப்படின்னாக்கா, எனக்கு பிரம்மனை பற்றி தெரியும், ஆனால் நான் பிரம்மன் தெரியணும்ல, அது குரு சொல்கிறார், தத்துவமசி, நீதான் அந்த பிரம்மன். அங்கே ஏற்கனவே சொல்லிட்டார், பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஆத்மன், ஆத்மன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் சொல்லிட்டு, அப்போ நீதான் பிரம்மன் சொல்லலாம், நீதான் ஆத்மன் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ அவன் அதை திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணி கேட்டு நிறைய டவுட் வரும். எப்படி பிரம்மனாக இருக்கணும்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, பிரம்மனாக இருக்கணும்னா அப்படி இருக்கணுமே அப்படின்னு அவனுக்கு தவறான ஞானங்க இருக்கு இல்லையா. அந்த லிமிட்டட் அர்ஜென்ட் உபாதியை நினச்சின்னு இருப்பான். இப்போது பெரிய பானையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, சின்ன பானையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே சின்ன ஸ்பேஸு அது பெரிய ஸ்பேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஆனால் இருக்கிறது ஒரே ஸ்பேஸு தானே. பானை தான் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குமே தவிர அந்த பானைக்கு உபாதியும் லிமிட்டட் அர்ஜென்ட். இந்த லிமிட்டட் அர்ஜென்ட்டை நான் நினச்சிட்டு எனக்கு பெரிய ஞானம் இல்லை, எனக்கு எல்லா இடத்துலையும் இல்லை, ஓம்னி பொட்டன்ட் இல்லை, ஓம்னி ப்ரெசன்ஸ் இல்லை, அதெல்லாம் இல்லை, ஓம்னி சயின்ஸ் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உபாதி பேதம். இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். அப்போ அந்த கான்ஷியஸ்னஸோட புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அது. அப்போ முதல்ல என்ன சொல்கிறார், அயமாத்மா பிரம்மா தத்துவமசி. அப்புறம் இதை என்ன செய்வான், சிரவணம் பண்ணி இந்த டவுட்டெல்லாம் கிளியராக பண்ணுவான், மனனம் பண்ணி அதுலேயே நிலையாக இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனாக நடிக்கிறான்னாக்க, அவன் நடிக்கும்போது பிச்சைக்காரனாக அந்த ரோல் நடித்து தான் ஆகணும். கிழிஞ்சி சட்டை தான் போட்டுக்கணும், அலுமினிய தட்டை வச்சுட்டு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொல்லணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு தெரியும் அவன் பணக்காரன். ஆனால் நான் நடிக்கிறேன்னு அவனுக்கு தெரியாதுனா நல்லா நடிப்போம், எல்லோரும் கை தட்டுவாங்க, அதை பொழுதுப்பான் அவனே. அதை மாதிரி நான் பிரம்மனுங்கிற எண்ணம் இருந்துட்டு நம்ம ரோலை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். மனிதனாக பிறந்திருக்கோம், இந்த பிராரப்த கர்மம் இருக்கிறது தானையும் நம்ம ரோலை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பாவாக ரோல் பண்ணிக்கணும், கணவனாக மனைவியாக ரோல் பண்ணணும், குழந்தையாக ரோல் பண்ணணும், ஆஃபீஸில் மேனேஜராக ரோல் பண்ணணும், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக ரோல் பண்ணணும். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போதும் கிளியர் நாலேஜ் இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் கான்சியஸ்னஸ். அப்போ அவன் என்ன சொல்லிடுவான், அகம் பிரம்மாஸ்மிப்பான். அப்புறம் என்ன ஆச்சு, முதல்ல அயம் ஆத்மாங்கிறத பக்கத்தை காமிச்சிருக்கோம் இல்லையா. அந்த அயம்ங்கும்போது திஸ்ங்கும்போது எதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணணும், தேட் இருந்தால் தானே திஸ்ஸை யூஸ் பண்ணணும். அப்படி கொண்டு வர அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரிங்காக மகா வாக்கியத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறான், பிரக்ஞானம் பிரம்மா, இது அதெல்லாம் போயிடுது. ஏன்னா ரெண்டே இல்லையே, இருக்கிறது ஒன்று தானே, அது அறிவு தான். பாருங்கள், இதை மாதிரி நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம இந்தியாவில் பிறந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் நல்லா குரு மூலமாக கற்றுண்டல்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு மீனிங், ஒரு கிளியர் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அக்ஷரம் கூட ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பிரெயின் என்னெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறோமோ எல்லாம் முன்னாலேயே வந்து தான். அது திரும்ப ஒரு பேரும் உருவம்னா மாறமே தவிர, இட்லி அரிசி மாவு வச்சு தோசை வாத்தாலும் சரி, இட்லி வாத்தாலும் சரி, இருக்கிறது ஒன்று தானே. அது மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாமே இருக்குது. அது டிஃப்ரெண்ட் ஃபார்மில் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேமை கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன எடுத்து, பிரஜானம் பிரம்மாங்கும்போது என்ன எடுத்து, அறிவு தான் பிரம்மா அப்படின்னு எடுத்து. அப்போ அறிவுங்கும்போது இந்த அறிவு அந்த அறிவு இல்லவே இல்லை. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான், அதுதான் அம்பாள். அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் எனக்கு சொல்லணும்னு தோணிது. இதில்
லக்ஷ்ய அர்த்தாயே நமகா. இந்த இதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் அம்பாள் தான். ஒரு குரு மூலமாக நம்மளுக்கு கொடுக்கறது அவள் தான். அவளே குரு. நிறைய பேர் கேட்டிருக்கா, எனக்கு குரு கிடைக்கலையே, என்ன அம்பாளே குருவாக இருக்கலாமே. வரும் உங்களுக்கு முள்ள வரும்போது உங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா வரும். நிறைய கேள்விகள் வரும்போது அதுக்கு தக்கன வரும். நீங்கள் கரெக்டாக கேட்பேள். அந்த டயத்தில் எனக்கு என்ன தோணும்னு சொல்கிறது தோணும். சில சமயம் நான் எனக்கு தெரியாட்டேன் என் குருகிட்ட கேட்டுன்னு சொல்லுவேன். சரி. 72 ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷண அகம்யாயே நமகா. அகம்யாயனா இன்அக்சசிபிள். ஒரு டிஃபைன் பண்ண முடியாது, இவ இப்படித்தான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லப்த காமாயே நமகா. எல்லா டிசைடும் அவளுக்கு அம்பாளுக்கு வந்து இது இல்லை, திருப்தி இல்லை, இது இந்த டிசைர் ஃபில்ஃபில் ஆகலை அப்படிலாம் கிடையாது. ஆப்த காமம் எப்போதுமே திருப்தி. ஏன்னா அவளுடைய எல்லா டிசைர்ஸுமே ஃபில்ஃபில்ட் ஆகிடுது. ஓகே. 74 ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லதா தனவே நமகா. கொடி போல் உடல் உடையவள். இதெல்லாம் என்ன டிஸ்கிரிப்ஷன்னாக்க, ஒரு சந்தோஷப்படுற மைண்டை கொண்டு வரதுக்கு தான், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு, மெடிடேஷனுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு நல்ல குழந்தை சிரிப்பை பார்த்தா ஒரு சாந்தம் கிடைக்கிறதா இல்லையா? குழந்தைக்கு அப்பாவை பார்த்தா ஒரு சாந்தம் கிடைக்கிறதா இல்லையா? அதை மாதிரி நல்ல டிஸ்கிரைப் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்துவதுக்கெல்லாம் தான் இந்த ஸ்துதிகள்லாம். அண்ட் நல்ல ஒரு ஆளை பற்றி நல்லா பேசும்போது நம்மளுக்கே சொல்கிறாங்களே இப்போல்லாம், யூ செக்ரீட் குட் கெமிக்கல்ஸுங்கிறாங்க. என்டார்ஃபின், டொப்பமைன், லவ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வருதுங்கிறாங்கல்ல. ஒருத்தரை பற்றி பொழுது பாருங்கள். கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் இருக்கணும். அங்கே இல்லாமலே பண்ணினா அது வஞ்சி புகழ்ச்சியாகி ப்ராப்ளம் ஆயிடும். கொஞ்சம் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்லா பண்ணுற, உன்னோட ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கே நம்ம நல்லது பண்ணுறோம், மற்ற ஆளுக்கு இல்லை. திஸ் ஆர் ஆல் ப்ரூவ்டு. இதெல்லாம் கெமிக்கல் கான்சிக்வன்சஸ். எவ்ரி தாட் ஹேஸ் காட் எ கெமிக்கல் கான்சிக்வன்சஸ். வென் யூ திங்க் அண்ட் ஸ்பீக் அண்ட் ஆக்ட் சம்திங் குட், பெனவலண்ட், யூ செக்ரீட் ஆல் ஆக்சிடோசின், என்ன டோபாமைன், செரோட்டோனின், ஆல் ஹெல்தி கெமிக்கல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க இல்லையா, இந்த சைக்கோ, நியூரோ, ஃபிசியோ, எண்டோக்ரைனாலஜி அதெல்லாம் அம்பாள் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்ல பெனிஃபிட்ஸில். அதெல்லாம் இருக்குது இங்கே. ஓகே. லதா தனவேக்கு இந்த ஸ்துதியெல்லாம் எதுக்கு இருக்குன்னு புரிஞ்சுட்டல. எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்திலே யோசிச்சுருக்காங்க. எப்படி இந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி வருது, பாத்தெல்லாம் எப்படி உண்டாகிறது, அதெல்லாம் எப்படி கனெக்ஷன், நியூரோ கனெக்டிவிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி இந்த அதுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் என்ன செக்ரேஷன்ஸ் இருக்குது, பீனியல் கிளாண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யோசித்து மெடிடேட் பண்ணும்போது அதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து இதை ப்ரூவ் பண்ணி அப்ஜெக்டிவாக நம்மளுக்கு புரியத்தக்கன இந்த கெர்லின் ஃபோட்டோகிராஃப் மாதிரி த டே இஸ் நாட் ஃபார் ஆஃப். அப்போ தான் பீப்புள்ஸ் நம்ம பண்ணணும்னு. இதெல்லாம் இல்லை, நம்பிக்கை இருந்தால் போகிறோம். நம்ம சாஸ்திரங்கள், நம்ம முன்னோர்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அதில் நானும் ஒருவன். அதை உங்கள்கிட்ட சொல்கிறது விரும்புகிறேன். 75 ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலாம ராஜத் அலிகாயை நமகா. அலிகான்னு அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஷைன் ஆகுது. நல்ல ஆர்னமெண்டல் மார்க்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படியே கஸ்தூரி மஞ்சள் மாதிரி அப்படியே நல்ல மார்க், நல்ல நெத்தி வந்து அப்படியே ஷைன் ஆகுது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லம்பி முக்த லதா அஞ்சிதாயை நமகா. முக்தா லதான பவழ மாலை, பவழக்கொடி. பவழக்கொடி லம்பினா அப்படியே தொங்குறது. எங்கே? அப்படியே கழுத்தில் அப்படியே நல்ல ப்ராப்பராக அணிந்து கொண்டிருக்கிறாள், நல்ல பவழ மாலையை. அவள் வந்து நல்ல பெண்டன்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, பவழ பெண்டன்ட்ஸு, அந்த கோல்டு செட்டெல்லாம் அப்படியே ப்ரீஷியஸ் ஸ்டோனோடலாம் போட்டுட்டு அழகு தான். அழகு, ஆனந்தம், அற்புதம், ஓனர்ஷிப். எங்கள் அப்பா அப்படி இருக்கா, என் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது ஏன்னா அழகாக ஃபீல் பண்ணுறோம்ல. த பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் தட், சௌந்தர்ய லகரி. கரெக்டாக அதை மாதிரி அது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லம்போதர பிரசுவே நமகா. பிள்ளையாரோடு அம்மா. பிள்ளையார் தான் விக்னத்தெல்லாம் கிடக்கிறார். பெரிய அறிவாளி இல்லையா? விஸ்டமே பிள்ளையாருங்கிறதுக்கு விஸ்டம் தானே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லப்யாயை நம்மையா. எப்போ பார்த்தாலும் கிடைப்பான், ஏன்னா நம்ம தானே எப்போதுமே நம்ம கூட இருப்பவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லஜ்ஜா ஆட்யாயை நமகா. ஃபுல் ஆஃப் மாடஸ்டி, பணிவு. அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மரத்தில் நல்லா பழுத்த மரம் குனிஞ்சு இருக்கும்பாங்கள்ல,
என்றைக்குமே பார்த்தாங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க தான் தன்மையாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. நிறைகுடம் தழும்பாது. கடைசி இன்னைக்கு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லய வர்ஜிதாய நமகா. அவங்களுக்கு அழிவே கிடையாது, எப்போதும் இருக்கக்கூடியவள், மாற்றமே கிடையாது. நம்ம மனுஷன் ஹியூமன் பீயிங்குக்கெல்லாம் 6 மாற்றம் இருக்குது. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யத்தின்னு இருக்குது. ஒரு உடம்பாக இருந்தால் என்ன செய்யும்? முதல்ல வந்து இட் இஸ் brought into being, அப்புறம் இருக்கும், பிறக்கும்னா வெளி உலகத்துக்கு வரும், அப்புறம் குழந்தை வளரும், எல்லாம் லிவிங் பீயிங்கே தான். அப்புறம் சேஞ்ச், அண்டர்கோயிங் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? டிக்ளைன். ஓகே, ஸ்ட்ரென்த் எல்லாம் குறையும். அப்புறம் நஷ்யத்தி, ஒரு நாள் இந்த பாடி இல்லாமல் போயிடும். அதெல்லாம் இல்லாதவள், டிவாய்ட் ஆஃப் ஆல் தேட். ஸோ இது வரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 80 பார்த்துட்டோம். கடக்கடக்குன்னா 20 4 நாள் ஆகிடுது. 20 ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு இருப்போம், 15 நாளில் முடிச்சிடும். ஸோ என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? ககாரத்தில் முடிச்சு ஒரு 20 முடிச்சிட்டோம், ஏகாரத்தில் 20 முடிச்சிட்டோம், ஈகாரத்தில் 20 முடிச்சிட்டோம், லகாரத்தில் 20 முடிச்சிட்டோம். குரு கிடைப்பார், வேண்டிங்கோ. மனமே குரு, மனத்தில் இருந்து நினச்சா அது கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பயணிக்கிறதுக்கு. இது அம்பாள் வந்து என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதில் வந்து பயனடையவனில் நானும் ஒருத்தன். இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நல்ல ஆனந்தமாக இருக்குது. ஒவ்வொரு தினமும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் எழுதும்போது திரும்ப அந்த மனசுக்குள்ளே போய் ஒரு சம்ஸ்காரங்களை கொண்டு வருது. நல்ல மார்க்கத்தில் 100% ஷுவர். சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு ஆள் கேள்வி கேட்டாருனே, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி நிச்சயம். இது அம்பாளோட வாக்கு. சரியா? இதோட முடிச்சுக்கிறேன். குருப்யோ நமஹா, நமோ நமஹா. இனிமேல் பயணித்து கொண்டே இருக்கலாம் அம்பாளோட அருளால். கையை பிடிச்சிட்டு அம்பாளோட பிளெஸ்ஸிங்ஸ்னால அம்மாவை கையை பிடிச்சிட்டு நம்ம சேர்ந்து போகலாம். நன்றி நன்றி நன்றி.